டேய் டேய் இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. இவன் போட்டிருக்க சட்டை கலரை பாத்தீங்களா? எங்க தரகாட புடிங்கிட்டு வந்திருக்கான். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போட கையல மாப்ள கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா ஐயானா எந்த ஐயா? அதான் அவர்தான். யார் இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். உழவர்களின் உயிர் நாடி சமூக நீதி போராளி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்றைய காலகட்டத்தில் எங்களை போன்று தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் 2? சரி, எனக்கு ஒரு மிக பெரிய ஆசை இருக்கிறது. இதற்கு முன்பு கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன். எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள், அதுதான் என்னுடைய ஆசை. இந்த ஆள் பேச்சு கேட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதை மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி வாருங்கள். எல்லாம் மாட்டு வண்டியில வாங்க, டிராக்டர்ல வாங்க, நடந்து வாங்க, குடும்பத்தோட வாங்க, ஸ்டவ் எடுத்துட்டு வாங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிடணும். மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. இப்போ நடத்துகின்ற ஆட்சிகள் உங்களை ஏமாற்றி, யார சொல்றான்? இப்ப இருக்கின்றவர்களுக்கெல்லாம் விவசாயம் என்றால் என்ன தெரியாது. ஆமா நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சல போடா. அதாவது என்னடா இவன் என்னமோ பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நானும் இருப்பேன். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் பாவப்பட்ட ஜென்மங்களாக இருக்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுக்க மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் இருக்கின்றோம். ஒரு பண்ண வேணாம் சார், எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. நீ போடுற இலவசம் வேண்டாம், நீ போடுற பிச்சை எதுவும் வேண்டாம். எங்களுக்கெல்லாம் நாங்க தன்மானமா வாழணும். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்பி இல்ல, சும்மா சொன்ன குடும்ப கௌரவம். நீங்களே அதான் பர்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். திமுக அரசால் தான் இங்க வெள்ளமே வந்தது. தென்பெண்ணையில விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்றது புரிஞ்சாதானே பதிலளிக்க முடியும். தாயாளி வேற சும்மா இருக்க மாட்டான், கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டா. மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படையில ஒரு விவசாயி. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. டாக்டர் ராமதாஸுக்கு ஒரே மனைவி இருக்கிறாங்க, 2வது மனைவி. இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா? பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த பெருமைகளை சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகள். ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட. நான் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது. கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேளு. கும்முடி பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரை. என்ன இங்க எல்லாம் லாட்டரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறான்னு சொல்ல வந்தா லாட்டரி வியாபாரம் பண்ண போறா. ஏன்பா ஏன்? ஏய் அமைதியாரே உட்காருங்க, இடைஞ்சல் பண்ணாத, இடைஞ்சல் பண்ணாத. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தமிழ்நாட்டிலே ஒரு சென்ட் விளை நிலம் எங்க எடுத்தாலும் அங்கே முதல் நிற்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அன்புமணி ராமதாஸ் நிற்பாங்க. திருடுறதே நீங்க தான், அப்புறம் பூடுறதுங்க எங்களுக்கு மட்டும்தான் வலிக்குது. குனிஞ்சிட்டு பரவாயில்ல தடவு. காரணம் நாங்கள் பாட்டாளிகள். பாட்டாளிகள்னா யாரு? பார்த்தாலே தெரியுதே. கத்தி வாங்க கூட காசு இல்லாம எவனோ சேவிங் பண்ணி போட்ட பிளைட வச்சுட்டு போற வரவெல்லாம் மிரட்டி 800 ரூபாய் வசூல் பண்ணி பீடி வாங்கி புடிக்கிற பிளகா பசங்க தான்டா நீங்க. நெத்தியில வேர்வை சந்திரவன் பாட்டாளி. நாங்கள் பாட்டாளிகள், எங்களுக்கு வலிக்குது. பரதேசி பண்ணாட நாய்ங்களா, முடிச்சு வைக்க முள்ள மாதிரி பசங்களா. இன்னைக்கு எங்களோட நோக்கம் என்ன? உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போய் மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு ஐயா பேசணும், இன்னும் நேரம் இல்ல. நான் வெரி பிஸி. டெல்லி புரோகிராம கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கூட்டம் இது ஒரு சின்ன சாம்பிள் தான்.
இது ஒரு சின்ன சாம்பிள் தான், அவ்வளவுதான். இது என் பாச கூட்டம். ஆமா ஆமா, காசு வாங்கின கூட்டம். இந்த கூட்டத்தை கூட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். உங்கள் கரத்தால் எங்கள் கரத்தை பிடியுங்கள். இருவரும் கரம் கோர்ப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்கல்ல? ஏண்டா நாய, திருச்செந்தூர்ல பிறந்த ஒரு பையன் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் அந்நிய மனுஷன். அதற்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும், அதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. பத்திரமா எல்லாம் வீட்டுக்கு போனோம், அமைதியா போனோம். என் தம்பி தங்கைகள் எல்லாம் பத்திரமா போன செய்தி, வீட்டுக்கு போய் சென்றடைந்த செய்தி வந்தாதான் நான் தூங்குவேன். அது வரைக்கும் நான் தூக்கம் வராது. அடுத்தபடியாக குடும்ப தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சுருக்கமாக பேச வேண்டும். நீங்கள் பொழுதோடு வீடு செல்ல வேண்டும். அடிப்படையில் நான் யார் என்று கேட்டால் பைத்தியம் உறுதி செய்ய வேண்டும். ஓ போட காலங்காத்தால பீடி புடிச்சு வந்து இருமி ஏன் கூச்சல் போடுறீங்க? அத கேட்க நீ யாரா தப்ப எதுக்கு கூச்சல் போடுறீங்க? டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. தொழில்மயமாக்கல் என்ற பெயரில் வேலை என்ன அங்க முத்தம் குடுக்குற? ஐயோ, சண்டை வேணான்னு சொன்னேன். சிக்னல் 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 நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும், பாத்துட்டு அப்படியே நிப்பேன். எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குதா? எதுக்கு புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்த வந்திருக்க. என்னையா பப்ளிக், நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். உன்னை போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்க பாடுறா நம்ம லைவ் ஓலுமணி கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள். தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி. எது யார் அந்த தலைவர் தளபதி? எங்களுக்கு தெரிஞ்சது மணிரத்னம் எடுத்த தளபதி, இன்னொரு தளபதி கரண்டா சிஎம் இருக்காரு. இவன் யாருவா தலைவர் தளபதி? பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தந்தை பெரியார் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். ஏன் அவர் 2 பேரும் வெளியே வர மாட்டாங்களா? ஏன் அவங்க டஸ்ட் அலர்ஜியா? ஏன்பா தம்பி விஜய், வீட்டுக்குள்ளேயே வச்சு என் போட்டோவுக்கு மாலை போடுறிய? இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னை பத்தி என்ன தெரியும்னு கொள்கை தலைவரா அறிவிச்ச என்னோட வாழ்நாள்ல 21,400 மணி நேரம் பேசியிருக்க. 8,20,000 மைல் மூத்திர சக்தியோட அலைஞ்ச. நீ என்னடான்னா முட்டி செத்து போய் வீட்டுக்குள்ளேயே கிடக்குற. அப்படிலாம் சரி, என்ன படிச்சா பகுத்தறி வளரும்னு மாநாட்டில் சொன்னீங்க. நீ முதல்ல படிச்சியா? சென்னையில் இன்னைக்கு கிளைமேட் கூட நல்லா இருக்கு, கொஞ்சம் வெளியே போய் தான் பாரு. இல்லைன்னா நீ தொகுக்கா வாழ்ற பனையூர் பங்களாவுக்குள்ளேயே உன்னோட பயணத்தை மக்கள் முடிச்சு வச்சிருவாங்க. தயவு செஞ்சு இனி என்ன கொள்கை தலைவர்னு சொல்லாத தம்பி. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. மானமும் அறிவும் சுயமரியாதையும் மனிதருக்கு அழகு என்று வாழ்ந்த ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதுதான் எங்களுக்கும் கவலையா இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை நீங்க தலைவரா வச்சிருக்கீங்களா? சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் சாதி ஒழிப்பிற்காகவும் பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகவும் கடைசி நிமிடம் வரை போராடிய மாபெரும் மக்கள் போராளி தந்தை பெரியார் அவர்கள். இதுல ஒன்னாவது நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கஞ்சா கேஸ்ல இருந்து ஸ்கூல் பொண்ண பாலியல் தொல்லை கொடுக்கிற வரைக்கும் எல்லா கேஸையும் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க. நேத்து ஒரு அக்கா இந்த கட்சியில பெண்களுக்கு சமமான உரிமை இல்லைன்ட்டு கட்சி கூடிய தூக்கி போட்டு போனாங்க. எங்க கட்சி மாதம் போயிடுமோன்ட்டு அந்த அக்கா கையை காலில் விழுந்து திரும்பி அந்த கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க. இதுல எங்கடா பெண் விடுதலை இருக்கு? அதனாலதான் தலைவர் தளபதி அவர்கள் தமிழக மறுபடியும் பாரா லைவ் மணி நான் டென்ஷன் அப்புறம் திரும்பி தலைவர் தளபதி ஏதாவது சொன்னேன். வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கின்ற பொழுது கட்சியினுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். டாய் திரும்பி முதல்ல வந்து கைஸ்
இதுக்கப்புறம் இவன் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். இதுக்கப்புறம் எடிட் பண்ற பொறுமையா எனக்கு இல்ல. அது பாக்குற சத்தியம் உங்களுக்கு இல்ல. ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ. எப்பயாவது ஒரு ஃப்ரம் ஹோம்னா ஓகே, எப்பயுமே ஒரு ஃப்ரம் ஹோம்னா எப்படி? இதே வேலையாத்தான் அலைகிறானா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.